ஒரு காட்டின் மையத்தில் பிப்ரவரி என்ற சிறிய எலி வாழ்ந்தான். பிப்ரவரி ஒரு பெரிய கனவு காண்பவன், எப்போதும் பெரிய மரங்களைத் தாண்டி மாபெரும் சாகசங்களை செய்வது போல் கற்பனை செய்வான். ஆனால் அவன் மிகவும் தயக்கமானவன். இலைகளின் சிறிய சத்தம் கூட அவனது இதயத்தை பலவீனமாக்கியது. மற்ற எலிகள் அவனை நகைச்சுவையாக கூறின, பிப்ரவரி, உன்னால் ஒரு இலைகளை கூட தாண்ட முடியாது. அவர்களின் சொற்கள் அவனை காயப்படுத்தின. ஆனால் பிப்ரவரி அவனைத் தடுக்கின்ற அச்சத்தை மறுக்க முடியவில்லை. ஒரு நாள் ராம் என்ற அறிவு கொண்ட ஆந்தை பிப்ரவரி அருகிலுள்ள கிளையில் உட்கார்ந்தது. ராம் பல பருவங்களை பார்த்துவிட்டான். அவரது கண்களில் காட்டின் அறிவு இருந்தது. நீ ஏன் உன் கனவுகளை உன் இதயத்தில் அடைத்து வைத்திருக்கிறாய்? பிப்ரவரி தனது அச்சங்களை ஒப்புக்கொண்டான். அவரது குரல் ஒரு திடீரென விழுந்த இலை போல குலுங்கியது. ராம் பொறுமையாக அவனை பார்த்து கேட்டார், உன் அச்சம் ஒரு நிழல் மட்டுமே. இதற்கு நீ சக்தி கொடுக்காவிட்டால் இது உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. பின்னர் அவர் பிபுக்கு மாபெரும் மரம் பற்றி கூறினார். அது காடின் எல்லைக்கு அருகில் இருப்பதாக கூறினார். பலர் இதை கண்டுபிடிக்க முயன்றுள்ளனர், ஆனால் யாரும் பார்த்ததில்லை. அதன் அதிசயங்களை கேட்டு இருக்கிறனர். பிப்பின் இதயத்தில் ஒரு தீபம் பிறந்தது. மாபெரும் மரம். இது அவன் கனவாக இருந்தது. ஆனால் பயணம் நீண்டது மற்றும் காட்டில் அறியாத ஆபத்துகள் இருந்தன. சந்தேகம் இருந்தது, தீய எச்சரிக்கைகளை சுட்டிக்காட்டியது. என்னாயினும் ராமின் சொற்கள் அவரது மனதில் ஒலித்தன. அச்சம் ஒரு நிழல் மட்டுமே. பிப்ரவரி ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தான். தனது மனதில் மாபெரும் மரத்தை கற்பனை செய்தான். பயணத்திற்காக காய்களை குவித்தான். அவரது சிறிய கைகள் பரபரப்புடனும் பயத்துடனும் குலுங்கின. அடுத்த காலை பிப்ரவரி தனது மரத்தில் இருந்து விலகி தெரியாத காட்டிற்குள் பயணித்தான். காடு இப்போது மாறுபட்டதாக இருந்தது. இதைவிட வித்தியாசமான ஒலிகள் மற்றும் அறியாத வாசனைகளால் நிரம்பியது. அச்சம் இன்றி பிப்ரவரி முன்னேறி சென்றான், தனது கனவை நினைவூட்டிக் கொண்டே. பயணத்தின் போது அவர் மற்ற விலங்குகளை சந்தித்தான். ஒரு கோபமான புலி, ஒரு மான் குடும்பம் மற்றும் ஒரு தந்திரம் உள்ளம் கொண்ட நரி. ஒவ்வொரு சந்திப்பும் அவனை சவாலுக்கு உட்படுத்தியது. அவனை தனது அச்சங்களை எதிர்கொள்வதற்கு தூண்டியது. புலியுடன் தன் திறமையை காட்டினான். மான்களுக்கு தனது காய்களைப் பகிர்வது மற்றும் நரியுடன் தனது புத்திசாலித்தனத்தால் மதிப்பதற்கான பாடங்களை கற்றான். நாட்கள் இரவாக மாறின மற்றும் இரவுகள் நாட்களாக மாறின. பிப்ரவரி புயல்களை எதிர்கொண்டு ஓடிவரும் ஆற்றுகளை கடந்து புதைந்த மலைகளை ஏறின. ஒவ்வொரு தடையும் அவர் மேலேற்றம் அடைந்தார், மேலும் உறுதியாக ஆனார். அச்சம் முழுமையாக மறைந்தது, ஆனால் அது அவரை கட்டுப்படுத்தவில்லை. இறுதியாக காலை சூரியன் தோன்றியதும் பிப்ரவரி அதை பார்த்தான். மாபெரும் மரம். அது காடுகளின் குறுக்கே மிக பெரியதாக நிற்கிறது. அதன் கிளைகள் வானத்தை நோக்கி வரவேற்கும் கரங்கள் போல விரிந்தன. இது அவன் கற்பனை செய்ததை விட பெரியது. தனது அச்சங்களை எதிர்கொண்டு தனது கனவை பின்பற்றிச் சென்றான். மரத்தின் முதுகில் ஏறும்போது ராமின் சொற்களை நினைவுகூர்ந்தான். அந்த நாளிலிருந்து பிப்ரவரி தயக்கமான எலியாக அறியப்படவில்லை. பிப்ரவரி அவருக்காக காத்திருந்த அதிசயங்களை கண்டுபிடித்தான். மிகப்பெரிய சாகசங்கள் செய்வதற்கு ஒரு பெரிய உழைப்பு செய்வது முக்கியம் என்பதை புரிந்து கொண்டான்.